நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம்ல என்னப்பா லேட்டா வரேன் மெசேஜ் போட்டிருப்பா. உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கிளாஸ் இருக்கு இல்லையா? எனக்கு அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் நானு. ஆக்சுவலா இஞ்சோ நம்ம எதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். அதே டெராஃபார்ம் கான்செப்ட் தான். நம்ம என்ன பார்த்துட்டு வர சொல்லியிருந்தோம் உங்களுக்கு? விபிசியே பார்த்துட்டு வர சொல்லுங்க. விபிசியில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன். கோடு எழுத போறோம்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு வந்துட்டீங்களா விபிசி? பாத்தீங்களா? விபிசிக்கு இது பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? சரி, விபிசில என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வரும்? டு கிரியேட் a விபிசி. விபிசி கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவைப்படும்? சரி, வேற? வேற வேற என்ன தேவைப்படும்? புரியல. தமிழ்நாட்டு இருந்தா போதுமா? வேற? இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த கேட்வே. ஓகே. இது பார்த்துட்டு விபிசி என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படும் விபிசி கிரியேட் பண்ண? செக்யூரிட்டி குரூப். சரியா? பேசிக்கா ஒரு விபிசி கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நீ பாத்துட்டீங்க. நான் என்ன பண்றேன், அதுக்கான இதுவே நான் ஸ்கிரிப்டை நான் இங்க இருந்து எடுக்கிறேன். ஸ்கிரிப்டை நான் எங்க இருந்து எடுக்க போறேன்னு சொன்னா, டெராஃபார்மோட அஃபிஷியல் பேஜ்ல இருந்தா நம்ம எடுக்க போறோம். ரெஜிஸ்ட்ரி இதை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் ப்ரொவைடர். அப்ப இதுல நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெராஃபார்ம்ல இருக்காங்க. AWS, Azure, GCP, அலிபாபா, குபர்நெட்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 ப்ரொவைடர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்காங்க. இதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம்ல என்ன இருக்கு? ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகேங்களா? டெராஃபார்ம்ல ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா AWS எடுக்கும். ஓகே. AWSல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன வெர்ஷன் எடுத்திருந்தேன்? செகண்ட் இருங்க. ஹலோ, சொல்ல முடியும்? யார் பர்த்டே? ஐயோ, அவன் பர்த்டேவா? என்ன அவன் பர்த்டே நான் மறந்துட்டேன். சாரிப்பா. ஸோ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வெர்ஷன் நம்ம வந்து எடுத்திருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வெர்ஷன் எடுத்திருந்தேன் நான், எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். 5.5யா? கொஞ்சம் ஸ்டேபிள் வெர்ஷன். ஏன்னா ரொம்பவுமே அஃபிஷியல் வெர்ஷன் எப்பவுமே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்டேபிள் வெர்ஷனா ஒரு 1 இயர் முன்னாடி இருந்த வெர்ஷன் நான் எடுக்கிறேன். 5.50 வெர்ஷன். ப்ரொவைடர் வெர்ஷன் நான் வந்து 5.50 எடுத்திருக்கேன். இதோட ப்ரொவைடரை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வாட் இஸ் மீன் பை ப்ரொவைடர்? ப்ரொவைடர் பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்றேன், என்ன கிளவுட் ப்ரொவைடர் யூஸ் பண்றேன். இப்போ டெராஃபார்ம்ல நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய மல்டிபிள் கிளவுடு
அவரால் சப்போர்ட் பண்ண முடியும். அப்ப நான் ஒரு டெராஃபார்ம்ல ஒரு கோடு எழுதுறேன் அப்படின்னா அந்த கோடு எந்த ப்ரொவைடர் போயிட்டு சப்போர்ட் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் பிளாக் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், மென்ஷன் பண்றோம். அப்ப ப்ரொவைடர் அப்படின்றது செட்டிங் அப் தி விச் கைண்ட் ஆஃப் ப்ரொவைடர், என்ன கிளவுட் ப்ரொவைடரை நம்ம யூஸ் பண்றோன்றத நம்ம என்ன பண்றாங்க, மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க வந்து ப்ரொவைடர்ல ஐ எம் யூசிங் ஏடபிள்யூஎஸ், ஐம் யூசிங் ஏடபிள்யூஎஸ். சோர்ஸ் வந்து அஷிகா. ஓகேங்களா, அஷிகாவோட லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம். வெர்ஷன் வந்து 5.50 வெர்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். சரியா, இதுல ரீஜியன் வந்து ஏதாவது ஒரு ரீஜன் நம்ம கொடுப்போம். என்ன ரீஜன் கொடுத்துருக்கேன், என்ன ரீஜன் இது? சிங்கப்பூர். ஓகேங்களா, அப்ப சிங்கப்பூர் ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். விபி அதாவது ஒரு ப்ரொவைடர் செட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும், விபிசி கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்த ப்ரொவைடர் நம்ம என்னன்னு சொல்றோம், அடுத்த ப்ரொவைடர் என்ன சொல்லியிருக்கேன், ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னா என்னன்னு சொல்லணும். ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னா என்ன பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன், என்ன பார்த்துட்டு வந்தீங்களா? ஒரு 4 ப்ரொவைடர் சொல்லி 4-5 ப்ரொவைடர் கொடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்க்கல, பார்க்கலன்னு சொல்லுங்க, என்ன சொல்லவே இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. பார்க்கல இல்லைங்களா? ப்ரொவைடர் பிளாக்னா என்ன, ரிசோர்ஸ் பிளாக்னா என்ன, வேற என்ன பிளாக் சொல்லியிருந்தேன், வேரியபிள் பிளாக்னா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கற கொஸ்டின்ஸ். ரிசோர்ஸ் பிளாக்னா என்ன, ரிசோர்ஸ் பிளாக்ன்றது நான் அந்த டெராஃபார்ம்ல அந்த ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ல நான் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்றேன். ரிசோர்ஸ் என்ன சர்வீஸ் EC2 கிரியேட் பண்றேன்னா, S3 பக்கெட் கிரியேட் பண்றேன்னா, இல்லைன்னா IAM ஒரு ரோல் கிரியேட் பண்றேன்னா, நான் என்ன கிரியேட் பண்றேன், அதுதான் என்னது ரிசோர்ஸ். ஓகேங்களா, அப்ப நான் இங்க என்ன கிரியேட் பண்றேன், ஃபர்ஸ்ட் விபிசி. அப்ப விபிசி கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய விபிசிக்கான ஒரு ரேஞ்சை செட் பண்ணுவோம். கரெக்டா, ஒரு ஃபர்ஸ்ட் விபிசிக்கான ஒரு ரேஞ்சை செட் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம், இந்த 10 சீரீஸ்லாம் வச்சு நம்ம வந்து அந்த ரேஞ்சஸ்லாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த சிஐடிஆர் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி அந்த விபிசி கிளாஸ்ல அந்த சிஐடிஆர் எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 10 சீரீஸ்ல 16 அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்க செட் பண்ணியிருப்பீங்க. இதனால எவ்வளவு ஐபிஎஸ் கிடைக்கும் உங்களுக்கு? 6000. எவ்வளவு ஐபிஎஸ் கிடைக்கும் இந்த ரேஞ்சுக்கு? எவ்வளவு ஐபிஎஸ் கிடைக்கும் இந்த ரேஞ்சுக்கு? 65,536 ஐபிஎஸ் கிடைக்கும். சரிங்களா, 65,536 ஐபிஎஸ் கிடைக்கும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு விபிசியோட இன்ஃப்ராவை ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். ஓகே, அப்ப இது கன்சோல்ல எப்படி பண்ணணும்னு தெரியும். அதே செட்டப்பா இப்ப நான் என்ன பண்ண போறேன், கோடிங்ல பண்ணணும். இப்போ கோடிங்ல பண்றதுக்கு நான் டெராஃபார்மோட வெர்ஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது அதோட டாக்குமெண்டேஷனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன வெர்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த வெர்ஷனோட டாக்குமெண்டேஷன் தான் எடுக்கணும். வேற வேற வெர்ஷனோட டாக்குமெண்டேஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது, எரர் அடிக்காது. உங்களுக்கு லாஸ்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெர்ஷன் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சு, எரர் அடிக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா, அதை நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கணும். இப்போ நான் விபிசி எடுத்துக்கிறேன், விபிசின்னு சொல்லி சர்ச் பண்றேன். எல்லாரோட கூட இதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் விபிசின்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏடபிள்யூஎஸ் விபிசின்னு இருக்கா, அதோட ஸ்கிரிப்ட். இப்போ இதோட ஸ்கிரிப்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு. அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். எங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும், நம்மளோட விஎஸ் கோட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரிசோர்ஸ்ல AWS_VPC மெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் மாத்தணும்னா மாத்திக்கலாம், நம்மளோட நேம் தானே நம்ம கொடுக்கறது தான், மை விபிசி. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேபிள் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, லேபிள் நேம். இந்த லேபிள் நேம் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த விபிசி கிரியேட் பண்றீங்க, அடுத்தது சப்நெட் கிரியேட் பண்ண போறீங்க. சப்நெட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, சப்நெட் கிரியேட் பண்ணும்போது விபிசியை மென்ஷன் பண்ணி தானே கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த விபிசி கீழே தானே சப்நெட் வரப்போகுது. அப்ப அந்த விபிசியை இந்த சப்நெட்டுக்கு டேக் பண்றதுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த லேபிள் நேம் தான் டேக் பண்ணுவாங்க. அதுதான் ஐடென்டிஃபைங் தட் டிபெண்ட் பண்ணி இது வரப்போறாருன்றது அந்த லேபிள் நேம்ன்றது அதுதான். அப்ப இதோட சிஐடிஆர் என்ன, 10 சீரிஸ் வச்சாச்சு.
டெனன்சினா என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டிஃபால்ட் அப்படின்னு நான் சொல்றேன். டிஃபால்ட் இன்னொன்று வேற என்ன இருக்கும்? டெடிகேட்டட். ரெண்டு ஆப்ஷனு நீங்க என்ன கொடுத்துருக்கோம்? டிஃபால்ட். சரிங்களா? டேக் நேம்ல அதே மை விபிசி. சரி, இப்ப இந்த கோடை மட்டும் ரன் பண்ண, இப்ப இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ண எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? வெறும் விபிசியோட அவுட்லைன் மட்டும் எனக்கு என்ன கிரியேட் ஆகும். அது என்னென்ன கமாண்ட் ரன் பண்ணுவீங்க? டெராஃபார்ம்ல டெராஃபார்ம் இனிட் என்ன பண்ணும்? Terraform, what will do Terraform when you give the Terraform init command? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Terraform init கொடுத்தா என்ன கிரியேட் பண்ணும்? Terraform init இருக்கும். எதை இனிஷியேட் பண்ணும்? பேக்ரவுண்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் ஆபரேஷன்னா என்னது? என்ன பேக்ரவுண்ட் ஆபரேஷன்? பேக் எண்ட் அதான் என்ன பேக் எண்ட் என்ன ஆபரேஷன்? அந்த பிளக்கின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ரெஞ்சு மொட்டையா சொல்லாதீங்க. ரெஞ்சு தெளிவா கேட்கறேன். என்ன நான் தெளிவா தானே சொன்னேன். இதுல மொட்டையா பேக் அண்ட் ஆபரேஷன் எனேபிள் பண்ணும் அப்படி சொன்னா எப்படி? என்ன சொல்லுப்பா. தலைவன் ஆஃப்லைன்ல இருக்கிற சூப்பரா சொல்லாம பாரு. நீ சொல்லுப்பா. பேக் அண்ட் அவன் வந்து பேக் அண்ட் ஆபரேஷன் அவன் எனேபிள் பண்ணுன்றாங்க. நீங்க என்ன அதுல என்ன பேக் அண்ட் ஆபரேஷன் என்ன எனேபிள்? ஏதோ பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன பிளகின் இன்ஸ்டால் பண்ணும்? இந்த மாதிரி கொஸ்டின் சொன்னீங்க, ஆன்சர் சொன்னீங்கன்னா திரும்பி இப்படிதான் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். பேக் அண்ட் ஆபரேஷன் என்ன பேக் அண்ட் ஆபரேஷன்? என்ன பிளகின்? என்ன இப்படிதான் கேட்பாங்க. வடிவேல் காமெடி மாதிரிதான். என்ன இது பண்ணிட்டியா, என்ன இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்பேன். அந்த மாதிரிதான் கொஸ்டின் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ கிளியரா சொல்லணும். என்ன பேக் இனிஷியேட் பண்ணீங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் ஆபரேஷன் அப்படின்னும் போது என்னன்னா, இப்ப இந்த கோடை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோடுக்கு ரெடி ஆகிற இந்த டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல்ஸ் எல்லாம் பேக் எண்ட்ல எங்கேயாவது ஸ்டோர் பண்றீங்க, S3 பக்கெட் அந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டோர் பண்றீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளாக் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பேக் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே டெராஃபார்ம் இனிட் கொடுத்தேன்னு வைங்களேன், இனிஷியேட்டிங் தி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட ஸ்கிரிப்ட்ல S3 பக்கெட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்படி நான் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் என் சர்வர்ல கிரியேட் ஆகிற அந்த ஸ்டேட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஃபைல் வந்து அந்த S3 பக்கெட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா நான் ஸ்டேட் ஃபைல் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன், மெமரி ஆஃப் த டெராஃபார்ம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டேட் ஃபைல டெலீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? திரும்பி ஸ்கிரிப்ட் ரீரன் ஆக ஆரம்பிச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால அந்த டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரொவைடர்ல இது பண்ணும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா பேக் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணுவாங்க. பேக் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணுவாங்க. அந்த பேக் அண்ட் பிளாக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, S3 பக்கெட்டோட நேம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? S3 பக்கெட்டோட நேம் கொடுப்பாங்க. நேமு தென் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன ரீஜனு இந்த பக்கெட்டு, ஓகேங்களா, எந்த ரீஜன் இது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க சொல்லணும். ஓகே, என்ன ரீஜனு, ஓகே, ஏபி ஐஃபன் சவுத் ஈஸ்ட் ஐஃபன் சவுத் ஈஸ்ட்ல கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஐஃபன் 1. அப்புறம் என்ன நேம்ல கீ வந்து என்ன நேம்ல சேவ் பண்ண போறீங்க, அதுக்குள்ள என்ன நேம்ல அது சேவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் dev / terraform டாட் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு நான் வந்து செட் பண்றேன்னு வைங்க. அப்ப terraform டாட் tf ஸ்டேட் அப்ப இதுதான் பேக் எண்ட் பிளாக்னு வைங்க. இதுதான் பேக் எண்ட். அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணுவாங்க. பேக் எண்ட் S3 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. S3 அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கோடு கிடையாது. இந்த மாதிரிதான் ப்ரொவைடருக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. பேக் எண்ட் S3 பக்கெட்டோட நேமு, ஓகேங்களா, அதோட கீனா அதுக்குள்ள எந்த நேம்ல அது ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆகும், அதான் டெவ்ன்ற ஃபோல்டரு. அதுல இந்த டெராஃபார்ம் TF ஸ்டேட் ஸ்டோர் ஆகணும், எந்த ரீஜன்ல அந்த பக்கெட் இருக்கு. அப்ப when you are initiating the terraform init, it will initiate the backend block. இது என்ன பண்ணணும்னா பேக்எண்ட் பிளாக்கை இனிஷியேட் பண்ணும். அப்ப இது இருக்கான்னு போய் செக் பண்ணும். இந்த S3 பக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி போயிட்டு என்ன பண்ணும், போய் செக் பண்ணும். இருக்கு அப்படின்னோடனே ஓகே இனிஷியேட்டட் அப்படின்னு வரும். அடுத்தது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, டவுன்லோடிங் தி
அப்டேட்டட் பிளகின்ஸ் ஃபார் த பர்டிகுலர் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் வெர்ஷன். அதாவது இந்த ப்ரொவைடர் வெர்ஷன் தானே சொல்லியிருக்கீங்க, அப்போ இதோட பிளகின்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், டவுன்லோட் பண்ணும். டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணும். அந்த ஃபைல் நேம் என்னது? இந்த ஃபைல் நேம் என்னது? ஒரு ஹிடன் ஃபைலா ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஃபைல் நேம் ஒரு ஹிடன் ஃபைலா ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன். என்னது? .terraform.log.hcl அப்படின்ற நேம்ல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அதுக்குள்ளதான் அந்த அந்த வெர்ஷன், அந்த ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் உங்களுக்கு என்ன ஆகும், லோட் ஆயிருக்கும். அந்த பிளகின் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப when you are initiating the terraform init command, what will happen அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லணும்? It will initiate the backend block, backend operation. When you are mentioning any S3 bucket, it automatically initiate that S3 bucket for background operation, and after that it will download the provider plugins for particular provider plugins for this operations, and it will store the plugins in the name of .terraform.log.hcl in a hidden file அப்படின்னு சொல்லி பேசணும். இதுதான் terraform initல நடக்குது. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? கிளியரா? இது ரொம்ப முக்கியமா டெராஃபார்ம்ல கேட்கிற ஒரு கொஸ்டின். இது கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு வந்து யாருமே ப்ராப்பரா ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. டெராஃபார்ம் இனிட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னாலே பேக்ஹண்ட் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு மொட்டையா சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட்ல என்ன ஆப்ரேஷன் நடக்குது? 2 ஆப்ரேஷன் நடக்கும். அந்த ஆப்ரேஷன் இதுதான். கிளியரா இருக்காது? நான் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஒன் டைம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளியரா? டவுட் இல்லையே? இஞ்சு இந்த வாட்டி கிளியரா சொல்லிடுவீங்களா? என்ன பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் நடக்கும்? S3 பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விபிசி செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சப்நெட் நம்ம போடுவோம். சரிங்களா? சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். சப்நெட் கிரியேட் பண்றது எப்படி? நம்ம வந்து அந்த விபிசியோட சிஐடிஆர் ரேஞ்சை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிச்சு இந்த சப்நெட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த விபிசியில இருக்கிற அந்த சிஐடிஆர் ரேஞ்சை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்நெட்டை பிரிச்சு கொடுப்போம். ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் கொடுப்பேமா, பப்ளிக் பிரைவேட் செட் பண்ணுவோமா, பப்ளிக் சப்நெட் பிரைவேட் சப்நெட் செட் பண்ணுவோமா. இதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுப்பீங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பீங்களா? 10 சீரீஸ்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்து வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் நம்ம வந்து செட் பண்றோம். பப்ளிக் அண்ட் பிரைவேட் செட் பண்றோம். அடுத்தது என்ன பண்றது? இன்டர்நெட் கேட்வே கொண்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் சப்நெட் கொண்டு வந்துடலாம். சப்நெட் கொண்டு வரதுக்கு சேம் இங்கே மேலே இருக்கு பாருங்க, ஏடபிள்யூஎஸ் சப்நெட் இருக்கா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்நெட்டோட ரிசோர்ஸ் ஃபைல் இதுதான் ரிசோர்ஸ் ஃபைல். என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஷ் சிம்பிள் போட்டுக்கோங்க. கிரியேட்டிங் சப்நெட்ஸ், creating subnets, AWS-subnet என்ன நேம்ல கிரியேட் ஆக போகுது? பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட். கரெக்டா? நான் வந்து பப்ளிக் சப்நெட், இங்க பாருங்க AWS VPC ஐடினா எதை கொடுக்கணும்? இந்த லேபிள் நேம். ஓகேங்களா? இதுதான் லேபிள் நேம். இதுதான் இங்க கொடுக்கணும். ஓகே. AWS_VPC மெயினுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? மை VPC. புரியுதுங்களா? AWS_MyVPC .idன்னு இருக்கும். ஐடியா தான் கால் பண்றீங்க, அதனால டாட் ஐடி. இந்த விபிசி கீழே தான் இந்த சப்நெட் வரும். சரியா? தென் சிஐடிஆர் ரேஞ்ச், இதுல பப்ளிக் சப்நெட். இல்ல வேற ஏதாவது இது பண்ணலாமா அடிஷனலா? இப்போ நான் வந்து சப்நெட் கிரியேட் பண்ணும்போது 2 சப்நெட் டிஃப்ரெண்ட் ஜோன்ல செட் பண்ணியிருப்பேன். ஒன்னு ஏல ஒன்னு பிலன்னு சொல்லி செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இல்ல. இல்லாத ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டா இருக்க வேல்யூஸ் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்ல போயிட்டு இந்த ஆர்குமெண்ட்டை எடுக்கணும். ஓகேவா? நான் அந்த ஆர்குமெண்ட்டை எடுத்து நான் என்ன பண்றேங்க, ஆட் பண்றேன். எனக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸை ஆட் பண்றேன்.
டெராஃபார்ம்ல ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கான வேல்யூஸ் அங்க இருக்கும். கொடுக்காத வேல்யூஸ் அது என்ன பண்ணும், டிஃபால்ட்டா எடுத்துக்கும் சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப நான் அவல்பிலிட்டி ஜோன் கொடுக்குறேன். அவல்பிலிட்டி ஜோன்ஸ்ல இந்த சப்நெட் வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஐஃபன் சவுத் ஈஸ்ட் ஐஃபன் 1A அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? 1A. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும், பப்ளிக் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரைவேட். அப்ப இதே அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. அவ்வளவுதான். பப்ளிக் போறதுக்குள்ள என்ன பண்ணணும், பிரைவேட் கொடுக்கணும். அவ்வளவுதான், பிரைவேட். ஓகே. சேம் மாதிரி தான் இந்த இடத்துல சிஐடிஆர்ல மட்டும் 2. இங்க என்ன கொடுக்கணும், 1Aக்கு பதிலா 1B. ஓகே. அதே மாதிரி டேக் நேம்லயும் பிரைவேட். வேர்ட்ஸ் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. வேர்ட்ஸ் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் இது கிரியேட் ஆகும். கிளியரா? ஃபர்ஸ்ட் விபிசி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது 2 சப்நெட் போட்டாச்சு. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா அந்த சப்நெட்ல போட்டதுல? ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துக்குமே கோடு ஆன்லைன்ல இருக்கு. ஜஸ்ட் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு உங்களுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு கன்சோல் லெவல்ல எப்படி ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அது தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்கிரிப்ட் உங்களால எழுத முடியும். ஏன்னா அது தெரியாமயே உங்களால ஸ்கிரிப்ட் எடுக்க முடியுமானா முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன், விபிசியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை பார்க்காம பிளைண்டா வந்து உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன், நான் விபிசிக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டா பக்க பக்கன்னு முழிப்பீங்க நீங்க. ஆனா விபிசி எப்பயோ எடுத்தது, இப்ப டெவாஸ் போயிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி விபிசியே உங்களுக்கு தெரியாது. அடுத்தானே? அதனாலதான் போய் விபிசியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போ இதே நீங்க சொல்லலாம். இப்போ ரீசெண்டா ஏதாவது டாஸ்க் பண்ணீங்களா, ஏதாவது உங்களுக்கு வந்து டெராஃபார்ம்ல ஏதாவது டாஸ்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா இதே கூட சொல்லலாம். ரீசெண்டா விபிசி கிரியேட் பண்ண டாஸ்க் கொடுத்தாங்க, கோடு வழியா நான் தான் விபிசி கிரியேட் பண்ண நானு அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கிரியேட் பண்ணணும், இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே கொண்டு வரணும். அப்ப இன்டர்நெட் கேட்வே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட விபிசிக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், ரவுட்டிங் டேபிள் வழியா 2 சப்நெட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணணும். 2த்துக்குமே கொடுக்கணும். கரெக்டா? இல்லையா? ஏன் 2த்துக்கும் கொடுக்க கூடாதா, பிரைவேட் கொடுக்க கூடாதா? சரி. அப்ப ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ற இன்டர்நெட் கேட்வேயை நான் என்ன பண்றேன், யாருக்கு கொடுக்குறேன், பப்ளிக்கா பிரைவேட்டுக்கா? பப்ளிக்கு கொடுக்கணும். சரியா? எது வழியா கொடுக்கணும், எது வழியா கொடுக்கணும், பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் வழியா என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். சரியா? பிரைவேட் ரவுட்டிங் டேபிள தனியா சப்நெட்டோட என்ன பண்ணுங்க, அசோசியேட் பண்ணி வைங்க. இது ஆல்ரெடி நம்ம பண்ணதுதான். சரியா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இன்டர்நெட் கேட்வே. இப்போ இன்டர்நெட் கேட்வேக்கு என்ன பண்ணலாம், இருக்கா இன்டர்நெட் கேட்வே? இப்போ இன்டர்நெட் கேட்வே எடுங்க. இன்டர்நெட் கேட்வேயோட ரிசோர்ஸ் ஃபைலை காப்பி பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரிப்டுக்கு வாங்க. அப்படியே ஒரு மென்ஷன் பண்ணிக்கோங்க, கிரியேட்டிங் இன்டர்நெட் கேட்வே மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன இது கீழே வருது, மை விபிசி. அப்ப இன்டர்நெட் கேட்வே செட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ரவுட்டிங் டேபிளா? அப்ப இங்க எங்க இருக்கு ரவுட் டேபிள். ரவுட் டேபிளோட ரிசோர்ஸ் ஃபைல். இந்த ரிசோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ரிசோர்ஸ்ல அன்வான்டட் சில கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தேவையில்லை. இப்போ இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த IPv6 இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம IPv6 எல்லாம் யூஸ் பண்ண போறதே கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இது வரைக்கும் காப்பி பண்றேன். இங்க இருந்து இதுதான் உங்களுக்கு மெயின், அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாததெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? தேவையில்லாததெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேக் நேம் ரவுட்டிங் டேபிளா?
என்ன ரவுட்டிங் டேபிள் செட் பண்றோம்? பப்ளிக். என்ன விபிசி? மை விபிசி. ஓகேவா? சிஐடிஆர்ல இது வந்து 00 பப்ளிக் சிஐடிஆர் பிளாக்ல 00ன்னு வச்சிருங்க. கேட்வே ஐடியில் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? இன்டர்நெட் கேட்வேயோட ஐடி. ஓகேங்களா? ஏஜிடபிள்யூவா? நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா? ஏன்னா இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கீழே தானே இவர் வர போறாரு. ரவுட்டிங் டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இது கூட தானே வரணும். அப்ப நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன்? இங்க இருந்து இந்த கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க இருந்து இங்க கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப இன்டர்நெட் கேட்வேக்கு ரவுட்டிங் டேபிளுக்கு என்ன பண்றேன்? கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணேன். இந்த இன்டர்நெட் கேட்வே யார் கூட இப்ப அட்டாச் பண்றேன்? ரவுட்டிங் டேபிளோட பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இங்க பண்றது. சரியா? ஓகேவா? இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிரைவேட் போகணும். அவ்வளவுதான். காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பப்ளிக் வேண்டிய இடத்துல என்ன கொடுங்க? பிரைவேட். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பப்ளிக் பிரைவேட். அதே விபிசி ஐடி 0. இதுக்கு இன்டர்நெட் கேட்வே கொடுக்கணுமா? கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா வேற என்ன கொடுக்கணும்? NAT கேட்வே கொடுக்கணும். நம்ம ஒன்றும் NAT கேட்வே கிரியேட் பண்ணல. இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஒன்ஸ் NAT கேட்வே கிரியேட் பண்ண பிறகு நம்ம இங்க வந்து மாத்திக்கலாம். சரியா? கிரியேட் பண்ணியாச்சா? முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப இங்க இருந்து இங்க கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. இது ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இன்னும் இந்த 2 கிரியேட் பண்ணல. சப்நெட்டோட என்ன பண்ணலாம்? அசோசியேட் பண்ணணுமா? அந்த கான்செப்ட் பெண்டிங் இருக்கா உனக்கும் நம்மளுக்கு? ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணீங்க, இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணீங்க, அதை இங்க அட்டாச் பண்ணிட்டீங்க. ஓகே. ரவுட்டிங் டேபிளோட அட்டாச் பண்ணணும்ல, அந்த அந்த வேலை பெண்டிங் இருக்கா? நான் என்ன பண்றேன்? அதை நான் பண்ணிடுறேன். கேட்வே டேபிள் சப்நெட் அசோசியேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரவுட் டேபிள் அசோசியேஷன் இருக்கா? கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள் யூசேஜ் காப்பி பண்ணுங்க. நம்ம கொடுக்குறோம் பப்ளிக் அசோசியேஷன் கொடுக்கலாமா? சப்நெட் ஐடியில எந்த சப்நெட் கொடுக்கணும்? எந்த சப்நெட்டோட அதுக்கு அசோசியேட் ஆக போகுது? ரவுட் டேபிள் பப்ளிக் சப்நெட். கரெக்டா? அப்ப பப்ளிக் சப்நெட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கீ கொடுத்துருக்காங்க பார்க்கணும். பிளைண்டா போயிட்டு இங்க விபிசி மை விபிசின்னு கொடுத்து வைக்க கூடாது. என்ன கேட்கறானுங்க, என்ன லேபிள்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த ரவுட் டேபிளோட இது ஆக போகுது, கனெக்ட் ஆக போகுது? பப்ளிக் ரவுட் டேபிள். சரிங்களா? அப்ப பப்ளிக் ரவுட் டேபிள் இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிரைவேட்டுக்கு போடணும். இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும். ஆஷ் பப்ளிக் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? பிரைவேட். ஓகே. இப்போ இங்கேயும் பப்ளிக் சப்நெட் வேண்டிய இடத்துல என்ன கொடுக்கணும்? பிரைவேட் சப்நெட். இங்க பிரைவேட் ரூட்டிங் டேபிள். சரியா? டன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க?
எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அடுத்த சினாரியோ என்ன? செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோமா? செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றது தான் இந்த இடத்துல க்ரூஷியல் பார்ட். 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? செட் பண்ணுவீங்க. இப்ப நான் இந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப் வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ண போறேன். 2 கிரியேட் பண்ண போறது இல்ல. ஒரே செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ண போறேன். அதை என்னோட விபிசில அட்டாச் பண்ணணும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 2 செக்யூரிட்டி குரூப்பா கிரியேட் பண்ணணும். அதோட ரூல் எப்படி பண்ணியிருக்கணும் செக்யூரிட்டி குரூப்ல? பப்ளிக்கை ஃபாலோ பண்ற மாதிரி பிரைவேட்டை வைக்கணும். ஓகேங்களா? அது எப்படி நீங்க டெராஃபார்ம் கோட்ல செட் பண்ணுவீங்க? அதுதான் உங்களோட டாஸ்க். பப்ளிக்கை ஃபாலோ பண்ணி எப்படி பிரைவேட்டுக்கு நீங்க வந்து செக்யூரிட்டி குரூப் அசைன் பண்ணுவீங்க அப்படின்னு தான் உங்களோட டாஸ்க். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றேன். செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றதுக்கு செக்யூரிட்டி குரூப்ஸ்ல ஐ கேன் ஹேவ் தட் செக்யூரிட்டி குரூப் சின்டாக்ஸ். இதுதான் கொஞ்சம் பெரிய சின்டாக்ஸா தெரியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால் வேணுமோ அதை இதுல நீங்க ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்? பப்ளிக் எஸ்ஜி அப்படின்னு நேம்ல கிரியேட் பண்றேன். பப்ளிக் எஸ்ஜி எந்த விபிசி கீழே கிரியேட் பண்றேன்? மை விபிசி. ஓகே. ஸோ இதுல இன்கிரஸ் அண்ட் ஈகிரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்கிரஸ்னா என்ன, ஈகிரஸ்னா என்ன? இன்பவுண்டு அவுட் பவுண்டு. ஓகேங்களா? இன்பவுண்டு அவுட் பவுண்டு. அப்ப இன்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரோட்டோகால் வேணும்ன்றதை நம்ம செட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஹெச் வேணும் அப்படின்னா எஸ்எஸ்ஹெச்சோட போர்ட் நம்பர் என்ன? 22. அப்ப இதை நான் இங்க மென்ஷன் பண்ணணும். 22 இங்கேயும் 22 இங்கேயும் 22. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு ப்ரோட்டோகால் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதே இன்கிரஸ் அப்படியே நீங்க என்ன பண்ணணும்? காப்பி பண்ணி கீழே போடணும். ஏன்னா நமக்கு ஈகிரஸ் அதாவது அவுட் பவுண்ட் தேவையில்லை, இன்பவுண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ப்ரோட்டோகால்னா 80. இப்போ இங்கேயும் 80 அந்த மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன ப்ரோட்டோகால் தேவையோ அந்த ப்ரோட்டோகாலை இங்க என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். ஆட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து பப்ளிக்கா 0 to 0 அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. ப்ராக்டிக்கலுக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் ரியல் டைம் சினாரியோஸ்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 0ல இருந்து 65,000 அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆல் டிசிபி மாதிரி செட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி 1 by 1 என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணி வைப்பாங்க. ஈகிரஸ் தேவையில்லை, இன்பவுண்ட் தான் தேவை. இன்பவுண்ட்ல இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நானும் இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டு ப்ரோட்டோகால் மட்டும் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து 443ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து 22ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சிஐடிஆர் பிளாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் பண்ணும்போது 0.0ல செட் பண்ணுங்க. 0. அதே மாதிரி இங்கேயும் 0.0. IPv6 நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, அதனால இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் இந்த இடத்துல வந்து பப்ளிக் டேக் நேம்ல
ஓகே. ஸோ அப்போ நான் செக்யூரிட்டி குரூப் செட் பண்ணியிருக்கேன். 2 ரூல் நான் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? 2 ரூல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லைக் டபுள் கோட்ஸ்குள்ள கொண்டு வரணுமா? டபுள் கோட்ஸ்ல வேல்யூஸ். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றோம்னா, இப்போ இந்த இதுதான் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப். பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்ல என்ன கொடுத்துருக்கீங்க? 22 and 443. அடுத்தது இதே மாதிரி பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். அடுத்து இதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க வந்து ஒரே ஒரு இன்கிரஸ் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு இன்கிரஸ் இது வைக்க கூடாது. இந்த ஒரே ஒரு இன்கிரஸ்ல 0 to 65,000 வச்சு மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த செக்யூரிட்டி குரூப்போட ஐடிய என்ன பண்ணணும்? அதெல்லாம் கால் பண்ணணும். செகண்ட் செக்யூரிட்டி குரூப்ல மென்ஷன் பண்ணணும். அப்பதான் பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் எதை ஃபாலோ பண்ணணும்? பப்ளிக்கை ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க செகண்ட் செக்யூரிட்டி குரூப்ல 0 to 65,000 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன செக்யூரிட்டி குரூப்போட ஐடியா மென்ஷன் பண்ணிருக்கீங்க? பப்ளிக்கோட ஐடியா மென்ஷன். பப்ளிக்ல என்ன ரூல் கொடுத்துருக்கோம்? SSH RDP இது 2 தான் அதை ஃபாலோ பண்ணும். அப்ப அதோட ஐடியை இங்க கால் பண்ணணும். அப்ப எப்படி அதை நீங்க கால் பண்ணுவீங்க? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஸ்கிரிப்ட்லாம் அப்படியே தான். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஆர்குமெண்ட் அடிஷனலா ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அது என்ன ஆர்குமெண்ட் நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் பண்ணணும். அதை பண்ணிட்டு 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. அதை பண்ணிட்டு செக்யூரிட்டி குரூப் செட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? கிளியரா? டவுட் இருக்கா செக்யூரிட்டி குரூப்ல? இதே மாதிரி இன்னொரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். அதுல ஒரே ஒரு இன்கிரஸ் ஈகிரஸ் வச்சிருக்கீங்க. அந்த இன்கிரஸ்ல 0 to 65,000 செட் பண்ண போறீங்க. பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்போட ஐடிய இதுல கொண்டு வந்து கால் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் ஆட் பண்ணா முடிஞ்சிருச்சு. கிளியரா? ஆன்லைன்? சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணிடுச்சு. வேற என்ன பண்ணணும்? NAT கேட்வே செட் பண்ணலாமா? NAT கேட்வே செட் பண்ணிடலாமா? நான் வந்து NAT கேட்வே செட் பண்றேன். NAT கேட்வே கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும்? பப்ளிக் சப்நெட்ல இருந்து கனெக்ஷன்ஸ் வந்து எங்க போகணும்? NAT கேட்வேக்கு போகணும். NAT கேட்ல இருந்து கனெக்ஷன் எங்க போகணும்? ரவுட்டிங் டேபிள், பிரைவேட் ரவுட்டிங் டேபிளுக்கு போகணும். சரியா? இப்போ இதுதான் கனெக்ஷன்ஸ். அப்ப இதை கிரியேட் பண்றதுக்கு மென்ஷன் பண்றேன். NAT கேட்வேயோட டேகோட எடுத்துக்கலாம். டேட்டா சோர்ஸ் NAT கேட்வே டேட்டா சோர்ஸ் மாதிரி இருக்காது. AWS NAT எடுக்கணும். டேட்டா சோர்ஸ் NAT இல்ல, ரிசோர்ஸ் ஃபைலா தான் எடுக்கணும். அதான் பார்த்தோம். மாத்தி எடுத்துக்கிட்டோம். AWS NAT கேட்வேல ரிசோர்ஸ்ல நான் வந்து மை NAT அப்படின்னு கொடுத்தேன். மை NAT. இதுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபி அலோகேட் பண்ணணும். ஏன்னா NAT கேட்வே வந்து எலாஸ்டிக் ஐபியை பேஸ் பண்ணி தானே கொண்டு வரோம். இப்போ நான் அதுக்கு எலாஸ்டிக் ஐபியும் நான் கேட்கணும். எலாஸ்டிக் ஐபியும் சர்ச் பண்ணணும். EIPன்னு சர்ச் பண்றேன். AWS EIP. ஓகேங்களா? எலாஸ்டிக் ஐபியோட எடுத்துக்கோங்க. கூடவே கீழே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மை ஐபி அப்படின்னு கொடுக்குறேன். மை ஐபி. இன்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வருதா? கிடையாது. இது இன்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஐபி செட் பண்ணல. நம்ம என்ன செட் பண்றோம்? VPC. சரிங்களா? ஏன்னா இன்ஸ்டன்ஸுக்கு எலாஸ்டிக் ஐபி தேவையில்லை.
விபிசி. ஏன்னா ஒரு ஐபி ஜென்ரேட் ஆகணும். அந்த ஐபியை நான் என்ன பண்ணணும், நேட்ல அசைன் பண்ணணும். அப்ப நான் இங்க செட் பண்ணிட்டேன். இங்க நான் என்ன கொடுக்கணுங்க, என்ன கொடுக்கணும், மை ஐபி. என்ன சப்நெட் இருந்து இன்டர்நெட்டை வாங்க போகுது, பப்ளிக். இப்ப இங்க என்ன கொடுக்கணும், பப்ளிக் சப்நெட். சாரி, பப்ளிக் கொடுக்கணும், பிரைவேட் கொடுக்க கூடாது, பப்ளிக். ஓகேவா? இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மை இந்த இடத்துல நீங்க பாக்குற இந்த டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த NAT கேட்வே யாரை டிபெண்ட் பண்ணி கிரியேட் ஆகுது, இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான். ஏன்னா இன்டர்நெட் இருந்தா தானே பப்ளிக்கு போவோம், பப்ளிக்ல இருந்து உங்களுக்கு நேட்டுக்கு வரும். அப்ப இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேட், சாரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நெட். அப்ப இந்த இடத்துல டிபெண்ட்ஸ் ஆன் மென்ஷன் பண்ணி AWS இன்டர்நெட் கேட்வே எக்ஸாம்பிள். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இன்டர்நெட் கேட்வேயோட நேம், இன்டர்நெட் கேட்வேயோட நேம் IGW. இது ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 10 ரிசோர்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒன் பை ஒன்னா கிரியேட் ஆகுமா, இல்ல எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்பேன். உங்ககிட்ட ஒரு 10 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க, டெராஃபார்ம் மினிட் பிளான் கொடுக்குறீங்க, அப்ளை கொடுக்குறீங்க. டெராஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணுமா, லைக் ஒன்னு முடிஞ்ச ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணுமா, இல்ல எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்பாங்க. டெராஃபார்ம் வில் கிரியேட் ரேண்டம், அது ரேண்டமா தான் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் விபிசி, அடுத்தது சப்நெட், அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க, ஒரு ரேண்டமா கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆர்டரா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்டரா கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து விபிசி, அடுத்தது சப்நெட், அடுத்தது இன்டர்நெட் கேட்வே, அடுத்தது ரவுட்டிங் டேபிள். அந்த மாதிரி லைன் பை லைனா ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணிருக்கிறது, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்ற இந்த லைஃப் சைக்கிள் ஆட் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள ஆட் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்கிரிப்டுக்குள்ள ஆட் பண்ணணும், வெளியில ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்கிரிப்டுக்குள்ள ஆட் பண்ணிட்டு யாரை டிபெண்ட் பண்ணி இவர் கிரியேட் ஆகும். இப்ப இந்த நாட்டை யார் டிபெண்ட் பண்ணி இருக்கிறா, இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப அந்த இடத்துல AWS இன்டர்நெட் கேட்வே, அந்த இன்டர்நெட் கேட்வேயோட ஐடி. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரவுட்டிங் டேபிள்ல பிரைவேட் வச்சுட்டு பப்ளிக் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிரியேட் பண்ண பிறகு பிரைவேட் கிரியேட் பண்ணோம்னா அப்ப பிரைவேட்டுக்குள்ள நான் என்ன ஆட் பண்ணுவேன், டிபெண்ட்ஸ் ஆன் பப்ளிக் ரவுட்டிங் டேபிளோட லேபிள் நேம் இங்க வச்சிருந்தேன். புரியுதுங்களா? அப்ப பப்ளிக் கிரியேட் ஆனாதான் பிரைவேட் கிரியேட் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன், புரியுதுங்களா? ஒன்னு கிரியேட் ஆனாதான் அதை டிபெண்ட் பண்ணி இன்னொன்னு கிரியேட் ஆகும், அதான் டிபெண்ட்ஸ் ஆன். சரியா? அப்ப நான் அதையும் செட் பண்ணிட்டேன். இப்ப சொல்லுங்க, இப்ப ஆல்மோஸ்ட் எத்தனை ரிசோர்ஸ் செட் பண்ணிருக்கேன், எத்தனை ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு பேசிக் விபிசிக்கு தேவையான என்டையர் திங்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் இப்போ இந்த கோடு எழுதுனதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா வேலை முடிஞ்சது நம்மளுக்கு. கிளியரா? ரன் பண்ணி பார்த்துடலாமா? ரன் பண்றதுக்கு என்ன பண்றேன், ஃபுல்லா கோடு நான் வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு சர்வர் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பண்றேன், சர்வர் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்பேடஸ் காப்பி. C2
ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதில் பண்ண இதெல்லாம் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், விஐ மை சரி விபிசி.டிஎஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. விபிசி.டிஎஃப் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே நியூ ஃபைல் ஒன்று டிஎஃப் ஃபைல் இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். மேக் டைரக்டரி விபிசி. ஓகே, நான் வந்து சிடி விபிசிக்குள்ள நான் போறேன். சிடி விபிசின்ற டைரக்டரிக்குள்ள போறேன். அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஐ விபிசி.டிஎஃப். சரியா, விபிசி.டிஎஃப். இதுல நம்ம ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். காப்பி இங்க பேஸ்ட். எப்பவுமே ஒரு ஃபோல்டர் போட்டு தான் எப்பவுமே சேவ் இது பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வெளியே இருக்கு, திரும்பி இன்னொரு ஃபைல் போடுறீங்க, இன்னொரு ஃபைல் நீங்க ஆட் பண்றீங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஃபைல் அங்க இருக்கு, new.main.tfன்னு ஒன்று இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, டச் vpc.tfன்னு ஒன்று கிரியேட் பண்றீங்க. இப்போ டெராஃபார்ம் மினிட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபைல் அதை எக்ஸிக்யூட் பண்ணும், அதுவா இதுவான்னு கேட்டா எதுக்கு, அதுக்கு தெரியாது இல்லையா. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெயின் ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் கிரியேட் பண்ணும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வெயிட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப இப்ப இது மட்டும் தான் தனியா இருக்கு. இப்ப இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்றேன், டெராஃபார்ம் என்ன பண்றேன், இனிட் கொடுக்குறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இனிஷியலைசிங் தி பேக் எண்ட், இனிஷியலைசிங் தி ப்ரொவைடர் பிளக்கின். சக்சஸ்ஃபுல்லா இனிஷியேட் ஆயிடுச்சா. நான் வந்து ரன் பண்ணணும். டெராஃபார்ம் ஃபர்ஸ்ட் வேலிடேட் கொடுத்து பார்ப்போம், கோட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு உடனே காமிச்சிடும், ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா. இல்லைன்னா சக்சஸ் அப்படின்னு வரும். பாருங்க எரர் காமிக்குது பாருங்க, சிஐடி பிளாக். கிளாஸ் 0 கொடுக்கணுமா. சரி, விஐ விபிசி இன்செர்ட் ஃபார்ம்ல ஓகே கரெக்ட். அந்த இடத்துல வெறும் 00 மட்டும் கொடுத்தோம், /0 கொடுத்தோம், பப்ளிக் இருக்கு 0 மட்டும் கொடுத்துட்டேன். அதனால அந்த இது இங்கே அதே மாதிரி தான். ஓகே, வேலிடேட் கொடுத்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் காமிக்குதுன்னா அது என்ன எரர் அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும், ஐடென்டிஃபை பண்ணணும். மோஸ்ட்லி அந்த எரர் சின்டாக்ஸ் வைஸ்ல எரர் வரல அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல ஏதாவது எரர் அடிக்கும். நீங்க ஏதாவது வேல்யூஸ் வந்து தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எரர் அடிக்கும். இப்போ எப்படி நான் கொடுத்த மாதிரி எரர் அடிக்கும். இப்போ சின்டாக்ஸ் கரெக்டா இருக்குன்னு சக்சஸ் வருதா. இப்போ இந்த மாதிரி சக்சஸ் வந்தா இப்போ வந்து சின்டாக்ஸ் தான் சக்சஸ். இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு சம்டைம்ஸ் எரர் அடிக்கும். அது என்ன எரரா வரும் அப்படின்னா வேல்யூஸ்ல ஏதாவது தப்பா கொடுத்துருந்தீங்கன்னா எரர் அடிக்கும். இப்போ நான் டெராஃபார்ம் என்ன கொடுக்கணும், பிளான். ஓகேங்களா, பிளான் அப்படின்னும் போது இப்போ மொத்தம் எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும், 11 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுன்றது காமிக்க வைப்பேன். சரிதா, 11 ரிசோர்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி காமிக்குதா. இப்போ நான் என்ன கொடுக்கணும், டெராஃபார்ம் அப்ளை. அப்ப எனக்கு மொத்தம் 11 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ நல்லா டைம் பார்த்துக்கோங்க, 9:05 ஆகுது. நார்மலா விபிசி கிரியேட் பண்ணது எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க நீங்க, விபிசி கிரியேட் பண்ணா எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க, 4 மணி நேரம் எடுப்பீங்களா, அரை மணி நேரமா. நீங்க எவ்வளவு நேரம் எடுப்பீங்க விபிசி கிரியேட் பண்றதுக்கு, ஒரு விபிசி கிரியேட் பண்ணி சர்வரோட கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்றது எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க. நல்லா பண்ணீங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸா. சரி ஓகே, நல்லா ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட பண்ணலாம். கொஞ்சம் இதுவாகுனா 15 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா, பேசிக்கா பண்றீங்க அப்படின்றது. இதே கோடு தான் நான் வச்சிருக்கேன்.
நான் நல்லா டைம் பார்த்துக்கோங்க. மணி வந்து 9:05 ஆகுது. 9:05 ஆகுது. ஒரு 1 மினிட்ல எனக்கு இப்ப எல்லா விபிசியும் கிரியேட் ஆகும். பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் ஆகுது பாருங்க. எலாஸ்டிக் ஐபி கிரியேட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் ஐபி, அடுத்தது விபிசி கிரியேட் ஆகுது பாருங்க. இதுதான் நான் சொன்னது. அடுத்தது பாருங்க இன்டர்நெட் கேட்வே. அடுத்தது சப்நெட். புரியுதுங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்? விபிசி தானே கொடுத்தேன். அப்ப விபிசி தானே ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஆனா இங்க என்ன கிரியேட் ஆயிருக்கு? எலாஸ்டிக் ஐபி கிரியேட்டிங் காட்டுதா? சோ இதுதான். அப்ப என்ன அர்த்தம் இதுல? நீங்க வந்து டெராஃபார்ம்ல ஒரு ரிசோர்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரே மாதிரி தான் லைன் பை லைனா தான் கிரியேட் ஆகுன்றது கிடையாது. அது டிஃபரெண்டா மாத்தி மாத்தி தான் அது என்ன பண்ணும் கிரியேட் பண்ணும். சரியா? அப்ப வித்தின் 1 மினிட்ல இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட விபிசி கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சா? டைம் என்ன ஆகுது? 9:07. இப்ப எவ்வளவு நேரத்துல கிரியேட் ஆயிடுச்சு? 2 நிமிஷத்துல கிரியேட் ஆயிடுச்சா? நீங்க 15 மினிட்ஸ் ஆகும், நீங்க ஒருத்தவங்க 10 மினிட்ஸ் ஆகும். 2 நிமிஷத்துல வேலை முடிச்சிட்டேனா? இதுதான் டெராஃபார்ம். டுவேடா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களோட விபிசி இதுல போய் செக் பண்ணி பாருங்க. விபிசி இருக்கா? சப்நெட் இருக்கா? ரவுட்டிங் டேபிள் இருக்கா? இன்டர்நெட் கேட்வே இருக்கா? எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த செக்யூரிட்டி குரூப் கான்செப்ட் பண்ண போறீங்க. அது கூடவே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த விபிசி கீழ ஒரு EC2 சர்வரை லான்ச் பண்ணுங்க. விபிசி கீழ EC2 சர்வர் லான்ச் பண்றதுக்கான ஸ்டெப்பையும் நீங்க அதிலே ஆட் பண்ணணும். ஸ்கிரிப்ட்ல அடிஷனலா ஆட் பண்ணி எனக்கு வந்து 2 சர்வர் பப்ளிக் அண்ட் பிரைவேட்னு சொல்லி 2 சர்வர் எனக்கு கிரியேட் பண்ணி காமிங்க. சரியா? அதுதான் உங்களோட டாஸ்க். அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும்ன்றத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு. அந்த ஸ்கிரிப்ட் என்னன்றத எழுதுங்க. நீங்களா தேடி எடுத்து எழுதி கோட முடிங்க. இந்த கோட முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதையே நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல பண்ணுன்ற மாதிரி சொல்லுங்க. சரியா? கிளியரா? கிளியருங்களா? சரி. நான் இந்த கோட வேணா நான் ரெஃபரன்ஸுக்கு வந்து உங்களோட சாட் இதுல நான் போடுறேன் இப்ப. யாராவது ஒருத்தவங்க உங்க குரூப்ல எடுத்து போட்டுருங்க. நீங்களே கோட எடுத்து. சரிங்களா? என்னென்ன குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல நீங்களே கோட எடுத்து போட்டுருங்க. அதுல பாதி கோடு தான் இருக்கு. இன்னும் முழுசா அந்த கோடு முடியல. சரிங்களா? இன்னும் இந்த கோட்ல என்னென்னலாம் ஆட் பண்ணணும்? பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணணும். EC2 சர்வர் 2 சர்வர் ஆட் பண்றதுக்கான கோடு அதுல இருக்கணும். போட்டுட்டு எனக்கு அந்த கோட நீங்க ரெடி பண்ணி காமிங்க. சரியா? கிளியரா? அண்ட் at the சேம் டைம் இப்ப கிரியேஷன் பண்றது எப்படியோ அதே மாதிரி தான் டெலிஷன். ஓகேங்களா? டெலிஷன் பண்ணும்போது ஒரு மெத்தடா டெலீட் பண்ணுவீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் விபிசி டெலீட் பண்ணணும், அடுத்தது சர்வர் டெலீட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுவாங்க. ஜஸ்ட் டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னு கொடுத்தாலே போதும். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய் சொல்லுங்க. டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் என்னென்ன கிரியேட் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு என்ன ஆகிடும்? ஒரே சிங்கிள் ஷாட்ல டெலீட் ஆகும். எல்லாம் டெலீட் ஆகிடும். எதையுமே நான் வந்து இது பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் ஒன் பை ஒன்னா போயிட்டு கன்சோல்ல இது டெலிட் பண்ற பிறகு அது டெலிட் பண்ணணும். அது நான் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு கோட்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த கோடை டெலிட் பண்ணிட்டாலே என் வேலை முடிஞ்சிடும். சரியா? கிளியரா?
ஓ புரியல delete delete பண்றது ஆமா delete பண்றது அப்படிதான் பண்ணும் சரியா ஸோ கோட் உங்களோட இதுல கொடுத்தாச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் வெள்ளிக்கிழமை சரியா இதை யாரு எனக்கு பண்ணிட்டு நான் சொன்ன டாஸ்க் நான் மொத்தம் கிட்டத்தட்ட 3 டாஸ்க் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட் நேம்ல சர்வர் கிரியேட் பண்ணணும் ஒரு டாஸ்க் இந்த விபிசியோட டாஸ்க் இதை பண்ணிட்டு இதோட அவுட்புட்டை கொடுத்து இதோட கோடு எனக்கு யார் ஷேர் பண்றாங்களோ அவங்களுக்கு என்கிட்ட இருந்து சில முக்கியமான ஒரு டெராஃபார்மோட கோட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அது எல்லாமே இன்டர்வியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோட்ஸ் சிலதெல்லாம் ஓகேங்களா என்கிட்ட தனியாவே ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கு நான் ஒரு மாஸ்டர் டெராஃபார்ம் நான் கிளாஸ் எடுப்பேன் நான் டெராஃபார்ம் ஏன்னா டெராஃபார்ம்ல நான் ஓரளவுக்கு நான் நல்லாவே ஒர்க் பண்ணுவேன் அதனால நான் மாஸ்டர் டெராஃபார்ம் சொல்லி தனியா இதுக்குன்னு ஒரு கோர்ஸே தனியா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல இருந்து ஒரு சில கோடை நான் வந்து ப்ராஜெக்ட் கோட நான் எடுத்து கொடுப்பேன் அது யார் எனக்கு முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் பர்சனலாவே ஷேர் பண்ணுவேன் சரியா கிளியரா சரி பார்க்கலாம் யாரை முடிச்சு கொடுத்து என்கிட்ட இருந்து அந்த கோடு வாங்குறாங்கன்றத பார்க்கலாம் ஓகே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் ஃப்ரைடே சரியா